Hey guys, so today வந்து அதாங்க சவுத் கொரியா எபிசோட் 6 வந்து நேற்று 3 PM ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நேற்று வீடியோ போட்டிருக்க வேண்டியது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதான் இன்றைக்கான அந்த வீடியோ ரிலீஸ் ஆகுது. ஸோ சவுத் கொரியா எபிசோட் 6ஓட இப்போ ரியாக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஜய் சித்து vlog. ஸோ இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ். இது என்ன பிரிட்ஜ்லாம் எனக்கு தெரியல. சும்மா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்தா எழுப்பி கூட்டு வந்தானுங்க. எங்க கூட்டு வந்தீங்க? இது வந்து இது வரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் சூப்பரான பிரிட்ஜ் நீங்க பார்க்க போறீங்க. சொல்லவே இல்ல. இல்ல நீ ஏதோ அப்படியே ஏதோ மர்ம தேசம் மாதிரி அப்படியே பிளான் கொடுப்போம். நான் நார்மல் ஏரியானாலே கலக்குவேன். இது பிரிட்ஜ்னா எதுல வரும்? அவ்வளவுதான் பிரிட்ஜ்னா லைலா காலேஜ் கலக்குன்னு கலக்குறோம். அந்த பிரிட்ஜ் இல்ல சார். ஸ்கை வாக் ஆட்ட இறக்கி விடுறீங்களா அப்படின்னு கேட்டு கலக்குறீங்க. அந்த பிரிட்ஜ் இல்ல. பிரிட்ஜ் உன் பை ஓகே ஜி ஐயோ அந்த பிரிட்ஜ் இல்ல. வருது படிப்பு சம்பந்தமா. படிப்பு எதுல பத்தி படிப்பீங்க? பிரிட்ஜ் எதுல படிப்போம்? கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். அந்த பிரிட்ஜ் இல்ல, சிவில் இன்ஜினியரிங் வரல. இப்படி சொல்லிட்டா அவனுக்கு ஐயோ அந்த ஜோக்க சொல்ல முடியாது. அதான் நான் எது சொல்றேன்னு சொல்ல அதே இல்ல இல்ல பிரிட்ஜ் நீங்க எடுங்க தம்பி அப்படியே வர. அத கேம்பிரிட்ஜ் கேம்பிரிட்ஜ்ன்றது ஒரு சூப்பரான ஒரு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி மாதிரி அது ஒரு யூனிவர்சிட்டி. நான் ஏன் சொல்றேன் கேம்பிரிட்ஜ்ன்றது ஒரு சூப்பரான யூனிவர்சிட்டி. ஓகே அதான் அண்ணா யூனிவர்சிட்டி தான் 40 பக்கத்துலனாலே பாஸ் ஆயிடுவேன் நானு. ரொம்ப இதுவா போயிட்டு இருக்கீங்க. என்ன இதுவா நான் சொல்ல வரதுக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியும் பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கு. அப்ப இது எனக்கு தேவையில்ல. சரி சொல்றேன் பாருங்க. அந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்க நார்மல் பிரிட்ஜ் மாதிரி கிடையாது. பொதுவா பிரிட்ஜ்னா போயிட்டு இருக்கோம், வண்டி போயிட்டு இருக்கோம். பிரிட்ஜே போகுமா? பிரிட்ஜே போகுதுன்னு தெரியலையே. பிரிட்ஜ்ல வண்டி போகுமா? பிரிட்ஜ்ல வண்டி போகும். வண்டி மட்டும் இல்ல, கார், பஸ், சைக்கிள் நடந்து கூட போலாம். இதெல்லாம் போய் பாத்துருக்கீங்க. பிரிட்ஜ்ல இருந்து தண்ணி போய் பாத்துருக்கீங்களா? பிரிட்ஜ்ல இருந்து சென்னையில போகும். என்ன மலை டயத்துல நம்ம வேல்ச்சேரி பிரிட்ஜ் எல்லாம் அப்படி இல்ல, அது மலை டைம். இது நார்மல் டைம்லயே. ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹான் பிரிட்ஜ். அவ்வளவுதான். இதுதான் எடிட்டர். அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிறீங்க. எங்க வந்திருக்கோன்றதுதான் கேள்வி. ஹான் பிரிட்ஜ் அதான் அதோட முடிஞ்சிருச்சு. இது வாங்க போவோமா? டைம் இல்ல. ஹான் அப்படின்ற ஒரு ரிவர் இது. இந்த ரிவர் ஹான் கட்டினாரா? அவ்வளோதான் இன்ட்ரோ வந்து கட்டினாரு. ஓகே தேங்க் யூ. விஜய் சித்து vlog. ஸோ இங்கே வந்து ஏதோ லைட் ஷோ இருக்கான். அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் உழுவுமா, லைட்லாம் உழுவுமா, லைட்லாம் எரியுமா. அதனால அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்துடுறோம். வாங்க உலகத்திலேயே கின்னஸ் ரெக்கார்டு பண்ண கின்னஸ் ரெக்கார்டு 1ஆம் நம்பர் பொறுக்கி ஒன்னா நம்பர் பிரிட்ஜ் இதுன்னு சொல்ல வரேன். நீங்க இந்த பக்கம் போங்க, இங்கிட்டு இருந்து பார்த்தா ஒரு சூப்பர் வியூ கிடைக்கும். தம்பி அங்கிட்டு போறேன், அங்கிட்டு இருந்து பார்த்தா நீ அந்த புள்ளைய பார்த்துட்ட, இங்க இருந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும். கமார்க்கா நல்லா நோட் பண்ணீங்க. எனக்கு தெரிஞ்சு வரும்போது இங்க யாராவது ஒரு புள்ளைய கூட்டு வந்துருவான். அவ்வளவுதான். வீட்டுக்கு ஓகே பிரிஞ்சு போவோம். பாய் சூரி, நீங்க நம்மள ஃபாலோ பண்ணுங்க. பிபி நீங்க நம்மள ஃபாலோ பண்ணு. சூப்பரான இடங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. இந்த பிரிட்ஜை பத்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1982ல தான் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து முழுசா கட்டப்பட்டது. இந்த பிரிட்ஜோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அவருக்கு புரியல, அவர் ஜெனரல் நாலேஜ் படிப்பு பத்தி கிடையாது. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பிரிட்ஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது வந்து ஒரு கிரிண்டர் பிரிட்ஜ். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பிரிட்ஜே வந்து 2 ஃப்ளோரா இருக்கும். இங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், இங்க ஒரு செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். இங்க வண்டி இங்க ஒரு வண்டி போகும். இங்க என்ன இந்த பக்கம் இல்ல, நீ ஏதோ தனியா பேசினீங்கறியே, அதான் என்னன்னு பார்க்கலாம். நீங்க அங்க போங்க, நான் இங்க மக்களுக்கு என்ன தனியா பேசுற? மக்களுக்கு பிரிட்ஜை பத்தி சொல்லிட்டு அது என்ன நைஸா அமுச்சு விட்டுட்டு ஏற்கனவே எடிட்டர் எல்லாம் சொல்லியிருக்கான். ஏய் நான் சிரிக்கும் போது எனக்கு மட்டும் க்ளோஸ் வாடா, ஏய் நான் அது ஏதாவது பண்ணும்போது எனக்கு மட்டும் பண்றான்னு சொல்லியிருக்கேன். இப்போ இங்க ஏதோ ஒண்ணு பண்ணு. இல்ல போ உன் இடத்துக்கு போ. சரி அங்க போங்க. நீ அங்க போ. நீங்க அங்க போ. சரி ஆஃப் தி கேமரா. Meanwhile Romania in India. You are recording, not. Thank you. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷோ. மொத்தம் இந்த பிரிட்ஜ் ஃபுல்லா வந்து இந்த லைட் ஷோக்காகவே பாத்தீங்கன்னா 10,000 LED வச்சிருக்காங்களா. இதுக்காக வந்து இவங்க வந்து கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டே வந்து வச்சிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 2009ல இங்க வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிருக்காங்க. பிரிட்ஜ் வந்து 1980லயே வந்துச்சு. ஆனா இதை செட் பண்ணது வந்து இந்த 2009ல தான். ஏன் அப்படின்னா இந்த சோல் சிட்டி வந்து ஆல்ரெடி ரொம்ப அழகு. ஸோ இந்த இது வந்து இன்னும் கொஞ்சம் அழகை கூட்டும் அப்படின்றதுனால அவங்க வந்து டிசைட் பண்ணி இதை பண்ணிருக்காங்க.
சும்மா ஏமாத்துறானுங்க. ஒன்றும் இல்லை, வேஸ்ட் தெண்டம். இதை பார்க்கறதுக்காக நாங்கள் அவசரமா அடிச்சு பிடிச்சி டிராஃபிக்ல எல்லாம் ஒரு கையை இழந்து வர மாதிரி முடியாதோம். இல்லையா? ஒரு அற்புதமான வியூ. அதுலயும் அந்த கலர் மாத்துறாங்க, அந்த டான்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது நான் துபாயில கூட பார்த்திருக்கேன். துபாய் இந்த அளவுக்கு இருக்கு மாத்திரல, இது வேற மாதிரி வேற லெவல் ஃபீல். நார்மலா ஒரே நேரத்துல நம்ம ஊர் கார்பரேஷன்ல இருந்து 8 பைப்பை திறந்தா எவ்வளவு தண்ணி வருமோ அதே தண்ணி தான். அது அப்படியே சரன்னு கீழே ஊத்திருங்க, அவ்வளவுதான். இது லைட் ஷோலாம் கிடையாது, இது வந்து பைப் ஷோ. பைப்பை திறந்தோம் தண்ணி கீழே ஊத்துது, அவ்வளவுதான். இந்த ஹான் ரிவர் இருக்குல்ல, இந்த ஹான் ரிவர்ல இருந்தே இருக்க தண்ணியை தான் எடுத்து அந்த இதுல கொடுத்து திருப்பி ஹான் ரிவர்க்கே போகும். அதனால இதுல எந்த வேஸ்ட்டுமே கிடையாது. இதை பார்த்துட்டு இருக்க கும்பகோணம் ஆட்சியர், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம ஊர்ல அரசலாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆத்துல நீளமா ஒரு பைப்பை கொடுத்து அதுல அங்கங்க ஓட்ட போட்டு விட்டீங்கன்னா தண்ணி இப்படி பீச்சிட்டு அடிக்கும். ஒரு தலைக்கு 10 ரூபான்னு கலெக்ட் பண்ணா கூட மாசம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிச்சிடலாம். ஆனா இதையே இந்த ஊர் மக்கள் பரவச நிலைக்கு வந்து பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. மக்கள் முயற்சியை பாராட்டுங்க. மக்கள் முயற்சியை கண்டிப்பா பாராட்டி தான். ஆனா விவரம் தெரிஞ்சவங்க அங்க 10 பேர்ல ஒரு 4000 பேர் அங்க உட்கார்ந்தே தான் இருந்தாங்க. ஆனா அவனுங்களை ரொம்ப சில்லியா பார்த்துட்டு வந்தேன். என்ன இவனுங்க அங்க அவ்வளவு பெரிய ஷோ நடக்கும் போது அதை போய் பார்க்காம இங்க உட்காந்து சும்மா குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். அவனுக்கு தான் ஜீனியஸ். ஆனா இங்க இருந்து மேபி போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்குப்பா. இப்படி நின்று ஒரு போட்டோ எடுத்துட்டோம்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும் போல இருக்கு. எல்லாரும் அதை தான் லைக் பண்றாங்க. இங்க பின்னாடி இப்படி தண்ணி இப்படி விழுவுறது ஃபால்ஸ்லேருந்து விழுவுற மாதிரி. மற்றபடி நோ எக்ஸைட்மெண்ட். அதே மாதிரி 2 போட்டோ மட்டும் எடுத்துக்கூட. ஆக்சுவலாக இது போட்டோக்கான ஸ்பாட், நாட் வீடியோக்கான ஸ்பாட். பாருங்க நல்லா இருக்கா? சப்ஸ்கிரைப் டு விஜய் vlog. ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப எங்களுக்கு என்னன்னா சீக்கிரம் முடிங்கடா, எங்களுக்கு அடுத்த வேலை இருக்குடான்னு தோண ஆரம்பிக்குது. நம்ம ஊர்ல தான் டிக்டாக் கலாச்சாரம் அழிஞ்சிருச்சு. இந்த ஊர்ல என்ன டிக்டாக் வாழுது, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க நார்மல் கிடையாது, கோரியோகிராஃபரையும் கூட கூட்டிட்டு வந்துக்கிறாங்க. அந்த போட்டோ எடுக்கிறவங்க தான் அவங்க கோரியோகிராஃபர். அவங்க தான் அவங்களுக்கு கோரியோ எல்லாம் பண்றாங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. பாருங்க அவங்க ஒன்மோர் போறாங்க. வாங்க நம்ம ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு தேடுவோம். இந்த பிசினஸ் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம், ரொம்ப ஈஸி பிசினஸ். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா ஒரு 8 சீரியல் லைட்டு, ஒரு 16 இன்ச்சு பைப்பு, அதுல ஓட்ட போறதுக்கு ஒரு ட்ரில்லிங் மிஷின், இது இருந்தா போதும். வெரி வெரி ஈஸி பிசினஸ். பாவம் எங்க மிஸ்டர் லீ அவர் அப்பயே சொன்னாரு, அது ஒன்றும் நாட் மச் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னாரு. நோ வெரி இன்ட்ரெஸ்டிங் நானுங்க. ஆக்சுவலா இதெல்லாம் துபாயில இருந்திருந்தானா இந்நேரம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலா இதை இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம். இவங்களே வந்து இந்த மியூசிக் ஏத்த மாதிரி அந்த இதை தண்ணி எப்படி ஆட வைக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா கலர் லைட்டா அடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த இது வந்தா தானே அழகாவே இருக்கும். இது அப்படிலாம் கிடையாது. இது ஒரு அது என்ன சொன்னாங்க, லைட் ஷோவா கேம் ஷோவா, இது பேர் என்ன, ஃபவுண்டைன் ஷோ. ஆனா இதை போய் இப்ப நம்மள்ட்ட கேட்டோம், வாவ் எக்ஸ்ட்ரானரி அப்படிலாம் சொன்னானா அவன் நம்பர் 1 டுபாக்கூல்ன்றதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்கீங்க. ஆனா அவன் என்ன மாதிரிலாம் சொல்லுவான்றது இப்ப எனக்கே தெரியல. அவன் ஒரு நல்ல மனுஷனா இருந்தா ஓகே சுமாரா இருந்தது அப்படின்னு சொல்லுவான். இதை பில்டப் பண்ணி அவன் ஒரு டுபாக்கூரா இருந்தானா அவன் எப்படி சொல்றான்றதை பார்ப்போம். எங்க போனா இங்க புது பொய்யா சொல்லி கலக்கின்னு இருப்பான். இந்த வந்து பயங்கரமான வியூ, ஏதோ பயங்கரமான வியூவா எப்படி இருந்தது அது மட்டும் சொல்லுங்க. ரொம்ப பிரமாதமா இருந்தது சத்தியமா. அவங்க வந்து ஓகே அவ்வளவுதான், நான் சொல்லல. இவ்வளவு கேவலமான ஷோவை ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். நான் சொன்னதா இல்லையா? அதே மாதிரி தான் சொல்லுவான். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். வாவ் வல்லே இது இல்ல துபாயில நடந்த லைட் ஷோ. வாவ் என்ன மாதிரியான இது சூப்பரா இருந்தது. எங்க பவுன் எங்க இருக்கு, கைன் எங்க இருக்கு, ஷோ எங்க இருக்கு? அதுதான் நான் இப்ப நடந்து பாக்கல. நீங்க இந்த கையோட ரேக இந்த கன்னத்துல அப்படியே பதியும். வீட்டுல திரும்ப காட்டினா மருதாணியே வைக்கலாம் மூஞ்ச. அப்படி பண்றவனா இன்னஸ்ல காட்டினது எது? டைம் வேஸ்ட், மணி வேஸ்ட், டோட்டலி வேஸ்ட். எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்த? இது காரணம் நீ தான். நான் கம்முனங்க டேய் வேணாண்டா, நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்குவோம்டா. ஐயோ நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? என்னது பேங்கோ பிரிட்ஜ்னே? அதுலதான் நான் விழுந்தேன். ஏதோ ஒரு பிரிட்ஜ் கிட்ஜ்னு சொல்றியே, ஏதோ ஃபவுண்டைன் சொல்றியேன்னு வந்தேன். பேசுற அளவுக்கு அவ்வளவு சிறப்பாலாம் கிடையாது. ஓகே அதாவது இப்படி நடந்து போகும்போது ஃபவுண்டைனா ஓகே அப்படி சொல்லிட்டு இப்படி நடந்து போலாம். ஏன்னா இந்த ஃபவுண்டைன் சேரோட எக்ஸைட்டிங்கான நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. ஆமாண்ணே. அதனால இது உன்னை ஏமாத்தி இருக்கும். நீ கூட்டு வந்தது, நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அது உன்னை ஏமாத்தவே ஏமாத்தாது. அப்படி என்ன இடம்? நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க நிறைய சூப்பர் மார்க்கெட் பேர் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஓகே ஓகே, அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நிறைய நம்ம ரீல்ஸ் எல்லாம் பார்த்திருப்போம். இங்கேயே தனியா இந்த ஐஸ் வைக்கிறதுக்கு ஜார் மாதிரி இருக்கும், ஐஸே போட்டு வச்சிருப்பாங்க. தனியா மிக்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து இதுல போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஊர்ல இந்த ரேமன் நூடுல்ஸ் இதெல்லாம் சாப்பிடலாம். அதெல்லாம் அங்கேயே போய் குக் பண்ணலாம். அதாவது சுடு தண்ணியை ஊத்துனீங்கன்னா அதுலயே குக் ஆயிடும். அப்படியே எடுத்து வந்து உட்காந்து இயற்கையை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம். அங்கதான் போறோமா? அங்கதான் போறோம். சூப்பர். நான் சொன்ன இடம் அது. அண்ணன் இப்ப கூட்டு போறாங்க. நான் சொல்றேன் ஒரே அரை மூஞ்சில மருதாணி போடுவாங்க. அதுக்கு ஆக்சுவலா அவங்க கூட்டம்
அந்த ஃபவுண்டைன் ஷோ தான் நம்மள காலை வாரிடுச்சு. ஆனா நான் உன்னை கூட்டின்னு வரது காலையே வராது. இங்க நேரா வந்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு 7-Eleven இருக்கு. அந்த 7-Elevenல அதுதான் கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஓகே. அங்க உள்ள போனீங்கன்னா இங்க இருக்குல்ல அந்த ரேமன், ஆமா, அதோட இது மட்டும் இருக்கும். அது எப்படி வாங்குறது, அது எப்படி சாப்பிடுறது, ஏன்னா அது வந்து வெறும் பாக்கெட்ல மட்டும் தான் இருக்கும். அது எப்படி சாப்பிடுறது, உள்ளேயே வந்து குக்கிங்கான எல்லா இதுவுமே இருக்கும். அது என்னன்றத உள்ள போய் பார்த்துலாம் வாங்க. இந்த ஊர்ல எதுக்கு எடுத்தாலும் ஸோ நம்ம ஊர்ல வந்து இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர், அதாவது இந்த கொரியன் கன்வீனியன்ஸ் ஸ்டோர் அப்படின்றதுக்கு ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கு. இதுதான் வந்து நம்ம சப்போஸ் ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி தான் வாங்குறோம்னா அவங்க தனியா ஒரு கிளாஸ்ல இந்த மாதிரி ஐஸ் மாதிரி போட்டே கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட். என்னென்னவோ இருக்குங்க. இதுதான் ஸ்நாக் அதுதான் ஸ்நாக்னு கிடையாது பாருங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஏதோ மாங்காவோ மாம்பழமோ நினைக்கிறேன். அதை அப்படியே வெட்டியா வெட்டி அதுக்கு தனியா ஒரு ஸ்டிக் சாப்பிட்றதுக்கு அதுவும் வச்சு அப்படியே வச்சிருக்காங்க. இது வேணா நம்ம இதை வாங்கிக்கலாம். ஸோ இது பாக்குறீங்க பாத்தீங்களா, இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்டு பிளாக் காஃபி. அதாவது அதெல்லாம் வந்து பக்காவா என்ன பண்ணிருக்காங்க, போட்டு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. பிளாக் காஃபி நம்ம தனியா வாங்கி ஐஸ் போட்டு கலக்கணும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு பேக்கெட்டு. இந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா இதுலயே போட்டே இருக்கு. ஸோ இதை நீங்க அப்படியே வாங்கி குடிச்சா மட்டும் போதும். ரேமன் வாங்கிப்போமா? புல்டாக் ரேமன் போடுங்க. இன்னும் ஒரு 2 வேணும் ஊருக்கு வாங்கிட்டு போறதுக்கு. அது இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஊருக்கு போக முடியாது. இது வாங்க எல்லாரும் டப்பால வாங்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக அண்ணன் வந்து சோப்பு கலர் ரேமன் எடுத்துட்டாங்க. நான் வந்து மஞ்சள் கலர் ப்ளூ கலர். ஏன் நாங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறோம்னா எப்பவுமே நம்ம சீரீஸ்ல வாங்குறது இது மட்டும் தான் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் நம்ம புதுசாக இதை ட்ரை பண்ணுவோம். மேபி நீங்கள் நாளைக்கு நீங்கள் வரீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையா வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வந்து இது ரொம்ப ஃபேமஸ். பனானா பிரேக் இதை வந்து இங்கே நிறைய பேர் வாங்கி கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு இடத்துல ஊற்றி பார்த்துட்டீங்களா? நம்ம நேற்றுக்கு சாப்பிட்டோமே அதையும் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு மாதிரி ரஷ்ஷா இருக்கிறதுனால அவங்க மைக்கில் இருந்து வர எக்கோ ஒரு மாதிரி இருக்கு. மொத்தமாக சேர்த்து 50,500. 50,500 அப்போதான் நம்ம ஊருக்கு 3000. அதான் இப்போ இதை எடுத்துட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணது இல்லைண்ணே. இது ரொம்ப மோசமா இருக்கீங்க நீங்க. இப்படிதான் அந்த மாதிரி எல்லாருமே நான் பார்த்துட்டேன். எல்லாரையும் வேடிக்கை. அப்படியா? நான் இதையும் போடணும் கொஞ்சம் நல்லா தான் போட்டோம். இப்போ கொள்ள எவனா சொன்னார் கடைசியா நம்ம பண்ணுவோண்ணே. அது ஒரு லிக்விட் நான் கடைசியாக தானே போட்டோம். இது லிக்விடே இல்லைடா, இதுவும் பவுடர்டா. அதான் அந்த மாதிரி தானே வரும். மிதியா எல்லாத்தையும் வாங்கி இங்கேயே பண்ணிடலாம். எல்லாமே வாங்கி இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதாவது இதை அப்படியே தூக்கி அங்கே உள்ளே வச்சு இதில் இப்போ தண்ணி மட்டும் அதுலேருந்தே வரும். சூடாக தண்ணி வந்துச்சுன்னா இது அதுலேயே கொதிச்சிடும். இது ஒரு அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கேன்னு. இந்த மசாலா தொட்டு நக்கிட்டு இருக்காப்பா. அந்த ராசாரம் பயப்பத்தின்றது ஒன்றும் வரல. நீ ஏன் வந்து வாங்கிக்க? அதை பார்கோட ஸ்கேன் பண்ணுறாங்கல்ல, அதில் ஒரு கோட் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணுறாங்க. சாரி சார், அவனே எழுதிட்டானே. பார்கோட ஸ்கேன் பண்ணி அதை அமுக்கணும் போல இருக்கப்பா. இந்த தண்ணி வருது. தேங்க்யூ. வாங்கிட்டு ரெடியாக வரதுக்கு 5 நிமிஷம் பா, 4 நிமிஷம் பா. மேலே ஓடிட்டு போய் செகண்ட் கரெக்ட். நான் இங்கே ஓடுறேன். முடிஞ்சிருச்சு. சொல்கிறேன் என்ன பண்ண இது அதுவாங்க இதுவாங்க. அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி அது ஒரு பார் கோட் இருக்குது. அதை இங்கே ஸ்கேன் பண்ணி இங்கே வச்சோடனே அதுல இருந்து நம்ம பட்டன் ஊற்றினா 4 நிமிஷத்துல ரெடி ஆயிடுது. இப்போ முட்டை ஊற்றும் 1 நிமிஷம் தான் இருக்குது. முட்டை ஊற்றிடலாமா? ஆமாம். பிரிக்கிறதுல டைப் பண்ணிட்டு போல என்ன பாஸ்ல கொடுங்க. வரைச்சு ஊத்துறோட தேடிட்டு இருக்கேன். ஏமாற்றமா இருக்கேன் லைஃப்ல. தைரியமா உடச்சு செம்மையா இருக்கு. முடிஞ்சது. முடிஞ்சோட அப்படியே ஆஃப் ஆயிடுதுண்ணே. கடை ரெடி. மணமகளி ஆக்சுவலாக நாங்கள் 3 ஃப்ளேவர் வாங்கினோம். ஒரு மஞ்சள், ஒரு சிவப்பு, ஒரு நீலம். இப்போ இதில் எதுன்னே தெரியல. ஆனால் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அது இல்லாமல் நம்ம சிக்கன் வாங்கினோம் இல்லையா? சிக்கன் இதெல்லாம் இது எல்லாமே கொஞ்சம் ஆறிடுச்சுனா கூட இதையும் ஓவனில் சூடு பண்ணிடலாம். வாங்க போகலாம். அப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ போயிட்டாங்க.
இது வந்து நம்ம கேரி பேக் கிடையாது, நார்மல் பேக் தான். அதனால அப்படியே வச்சுட்டேன். எதை அமுக்கணும்னே தெரியலையே. 30 செகண்ட்ஸா போதுமா? அப்போ வேணும்னா இன்னொரு 30 செகண்ட்ஸ் வச்சிருவோம். ஏன்னா இந்த ஊர்ல என்ன மேட்டர்னா எங்க பார்த்தாலுமே அவங்க மொழியில தான் இருக்கு, எதுவுமே நம்ம மொழியில இல்லை. அதனால நமக்கு தெரிய மாட்டேங்குது எதுவுமே. பக்கத்துல உள்ள பிள்ளைகிட்ட ஹெல்ப் வேணா கேட்போம் நம்ம. 2 minutes. 2 minutes. Just 2 minutes. யா ஓகே, தேங்க்யூ. ஸோ அதையே நம்ம 2-3 தடவை அமுச்சணும்னா அதுவே 2 மினிட்ஸ் ஆகிடுப்பா. இது 2 நிமிஷம் அது இதாகட்டும். ஆனதுக்கப்புறம் இதையும் வச்சு இதையும் ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்த வந்து இவங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஏதோ பாண்டிச்சேரி பார்க் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஆளுக்கு ஒரு பியரை வாங்கி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக ஜாலியாக மஜா பண்ணுங்கிறாங்க. இந்த கடைக்குள்ளே ஏதோ கல்யாண மண்டபத்தில் நிற்கிற மாதிரி ரிசப்ஷனில் ஒரு 70 பேர் நிற்கிறாங்க, உள்ளே ஒரு 150 பேர் நிற்கிறாங்க. இப்படி போய் இப்படி வருது, அது இப்படி போகும்போது அதை அப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்களா. அதுக்குள்ளே உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டான் ஒருத்தன். நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அப்பா சுடுது. அப்பப்பா 1.5 நிமிஷம் போதும் தான். இது எடுத்து போய் வச்சு சூடாக. அடுத்தது நம்ம டெக் புக்கிங் செய்ய போகிறோம். டெக் புக்கிங் ஒரு தலைவர் எவ்வளோ நேரம் வச்சுருந்தா, அவங்க வந்து ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தாங்க டெக் புக்கியை. ஆனால் நம்மளும் ஒரு 3 நிமிஷம் வைப்போம். ஏன் ஓப்பன் பண்ணி வைக்கணும்? ஓப்பன் ஆமா, அந்த பக்கத்துல இருக்க பொண்ணு ஓப்பன் சரிணும். எவ்வளவு நிமிஷம் தான் அதுலயே போட்டிருக்கோம். Okay, just to put the rice cake and sauce in there and mix. ஓகே ஓகே. அண்ணா தனித்தனியா போடணும் எல்லாத்தையும். இதோட வச்சிருந்தா எல்லாம் உருகி போயிருந்திருக்கும். இது தெரியாமல் இவ்வளோ நேரம் இங்கே நின்றுட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த ரைஸ் கேக்கு. அழகிட்டு வைக்க சொன்னாங்க. சிக்கன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது அப்படியே 3 நிமிஷம் உள்ளே வைக்கணுமா? உள்ளே வச்சுருவோம். நமக்கு முன்னாடி இந்த லேடி 3 நிமிஷம் வச்சாங்க, அதை பார்த்துட்டோம். அதனால் நம்மளுக்கு 3 நிமிஷம் வச்சுலாம் அது திறந்து தான் வைக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் அதை மூடியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சு நானும் சூர்யாவும் நேரம் அதை வெடிக்க வச்சுருப்போம். நல்ல வேலை எங்களுக்கு ஒருத்தர் கொரியன் நண்பர் ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணார். அப்பா ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு. நாங்கள் போவோம். அதாவது இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நம்ம போய் வாங்கிட்டு வந்து நானும் சூர்யா அங்கே கஷ்டப்பட்டு கூட்டத்தில் நின்று இதெல்லாம் போய் ரெடி பண்ணிட்டு வரோம். எங்களை அப்படி பார்க்குறேன். ஓகே, பார்க்கல இல்லைண்ணே. ஓகே, யாரும் இல்லை இல்லண்ணா, இந்த இடம் பறி போயிடுமே. எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம். நான் அதுக்காக ஒரு 8 நான் பண்ண மாட்டேன். ஒரு தடவை பண்ணிருக்கலாம் மேபி. ஒரு தடவை இல்ல. ரொம்ப கேவலமான ஒரு புத்தி. மாத்தி மாத்தி அவனுங்க பாவாங்க நின்று குளிர்ல ஒன்னொன்னா வாங்கிட்டு வந்து வைக்க முடியாம நானும் சூரியன் இப்ப நிக்கிறோம். ஓவன்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட மனசாட்சி இல்ல உங்களுக்கு எல்லாம். நான் இந்த இடம் பறி போயிடுமே. கேம் பேக் 1.5 லட்சம் ரூபாய் கேம் போயிடுச்சு. என்ன பண்ணுவீங்க? தோல்ல மாட்டி நிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் சொல்லுங்க. இது யோசிக்காம விட்டேன். அவ்வளவுதானே. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ என்னென்னா கன்வென்ஷன் ஸ்டோர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது சவுத் கொரியாவில். ஸோ அங்கே வந்து என்னென்னா எது வாங்கினாலுமே அங்கேயே மேக் பண்ணி அங்கேயே சாப்பிட்றது மாதிரி ஒரு மாதிரியான ஒரு பிளேஸ் அது. ஸோ அதுதான் ஒரு விளாக் எடுத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராகவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருந்துச்சு வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.